Hello students, now we are going to see 10th Maths Chapter 3 Algebra Part 21 Exercise 3.12. In the previous video, in Part 20, we have seen Exercise 3.12 Sums 1 to 3. Now I am going to explain Exercise 3.12 fourth sum. A girl is twice as old as her sister. 5 years hence the product of their ages in years will be 375. Find their present ages. என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு கேர்ளோட ஏஜ் வந்து அவளோட சிஸ்டரோட ஏஜ் போல 2 times வந்து இருக்குது. 5 years hence after 5 years the product of their ages the girlோட ஏஜ் and her sisterோட ஏஜ் அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா after 5 years will be 375. அது ப்ராடக்ட் வந்து 375 இருக்குமா. Find their present ages. At present வந்து அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் வந்து let the age of the girl be 2y years. அதாவது இந்த கேர்ளோட ஏஜ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2y years எடுத்துக்கிறோம். her sister's age is y years. அதாவது இந்த சிஸ்டரோட ஏஜ் y இருக்கிறப்ப அந்த கேர்ளோட ஏஜ் twice இருக்கு. அப்ப சிஸ்டரோட ஏஜ் வந்து y இருந்துச்சு அப்படின்னா கேர்ளோட ஏஜ் வந்து 2 times twiceனா அப்ப 2y years after 5 years 5 years hence கொடுத்திருக்காங்க இல்லையா. அப்ப அந்த கேர்ளோட ஏஜோட 5 சேர்த்துக்கணும். அடுத்தது அந்த சிஸ்டரோட அவளோட சிஸ்டரோட ஏஜோட ஒரு 5 சேர்த்துக்கிறோம். அப்ப 2yங்கிறது 2y plus 5 ஆயிரும். அடுத்தது y வந்து y plus 5 ஆயிரும். என்ன கொடுத்திருக்காங்கன்னா given வந்து இந்த ப்ராடக்ட் ஆஃப்டர் 5 years வந்து இந்த ப்ராடக்ட் ஆஃப் their ages வந்து equal to 375 கொடுத்திருக்காங்க. So 2y plus 5 into y plus 5 that is equal to 375. இந்த arrow mark போட்டிருக்கிற மாதிரி 2y into y அடுத்தது 2y into 5 into y அடுத்தது 5 into 5 அத வந்து ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணோம் that is equal to 375 அப்படின்னு அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்குது அப்படின்னா 2y ஸ்கொயர் பிளஸ் 10y பிளஸ் 5y பிளஸ் 25 that is equal to 375. இங்க 10y இருக்கு, இந்த 5y இருக்கு, இது வந்து ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். So 2y ஸ்கொயர் 10 plus 5 வந்து 15y பிளஸ் இந்த 25 that is equal to 375. நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2y ஸ்கொயர் பிளஸ் 15y பிளஸ் 25 that is equal to 375 அப்படின்னு கிடைக்குது. சோ அந்த 375 வந்து ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது இது பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் ஆயிரும். சோ 2y ஸ்கொயர் பிளஸ் 15y பிளஸ் 25 மைனஸ் 375 ஈக்குவல் டு 0 கிடைக்குது. இங்க 25 பாசிட்டிவ் 375 நெகட்டிவ், இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 350 கிடைக்குது. பிகர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ், சோ minus 315 போட்டுக்கிறோம். So 2y square plus 15y minus 350 equal to 0 கிடைக்குது. So இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும், ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். 2y square plus 15y minus 350 equal to 0 comparing this with ax square plus bx plus c equal to 0. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா நான் அந்த அண்டர்லைன் பண்ணி இருக்கிற மாதிரி a is equal to 2 கிடைக்கும், b is equal to 15 கிடைக்கும், c is equal to minus 350. So we get a is equal to 2, b is equal to 15, c is equal to minus 350. Substituting the values a is equal to 2, b is equal to 15 and c is equal to minus 350 in the formula. X is equal to minus b plus or minus square root of b square minus 4ac whole thing divided by 2a we get. இந்த values எல்லாம் a, b, c அந்த values எல்லாம் இந்த formulaல போட்டா நமக்கு என்ன கிடைக்கிறது, நம்ம வந்து இது quadratic equation in terms of y ன்னு எடுத்திருக்கோம். So y is equal to minus 15 plus or minus square root of 15 square minus 4 into 2 into minus 350 whole thing divided by 2 into 2 ன்னு கிடைக்குது. So that is equal to minus 15 plus or minus இந்த 15 into 15 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 15 into 15 5 5s are 25 balance 2 1 5 is 5 5 plus 2 7 அடுத்தது 1 5 is 5 1 is 1. So இந்த 75 150 இதை ஆட் பண்ண நமக்கு வந்து 225 கிடைக்குது. So அங்க வந்து நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா 225 அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது இங்க வந்து நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆயிரும். 4 2s are வந்து 8 8 வந்து 350ல மல்டிப்ளை பண்ணா 350 into 8 800 8 5s are 40 0 போட்டுக்கிறோம், பேலன்ஸ் 4 8 3s are 24 24 plus 4 28. So 2800 அது வந்து minus 4 into 2 into minus 350 வந்து நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா plus 2800 எழுதிக்கிறோம். So நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா minus 15 plus or minus square root of 225 plus
2800 whole thing divided by இந்த 2 into 2 வந்து 4 எழுதிக்கிறோம். இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். ஸோ 225 பிளஸ் 2800 இது ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணி எழுதணும். அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதுவோம். 2800 225 ரெண்டையும் ஆட் பண்றோம். 0 plus 5 5 0 plus 2 வந்து 2 8 plus 2 வந்து 10 0 போட்டுக்கிறோம். பேலன்ஸ் 1 1 plus 2 வந்து 3 இதை வந்து ஸ்கொயர் ரூட்ல எழுதிக்கிறோம். ஸோ y is equal to -15 plus or minus square root of 3025 whole thing divided by 4 கிடைக்குது. இந்த 3025 வந்து ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. நமக்கு வந்து இந்த லாங் டிவிஷன் மெத்தட்ல இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். 3025 நம்ம வந்து 2 டிஜிட்டா வந்து லாங் டிவிஷன்ல எடுப்போம். சோ இந்த வந்து 30 எடுத்துக்கிறோம். 30க்கு வந்து ஸ்கொயர் நம்பர் பார்த்தோம்னா 5 தான் வரும். ஒரு 5 வந்து கோஷன்ட் எழுதிரும், இன்னொரு 5 வந்து டிவைசர் காலத்துல எழுதிரும். 5 5s are வந்து 25. 30 minus 25 வந்து நமக்கு 5 கிடைக்குது. அடுத்தது வந்து நம்ம பிரிங் டவுன் பண்ணும்போது வந்து 2 நம்பர்ஸா தான் பிரிங் டவுன் பண்ணும். சோ 25 வந்து பிரிங் டவுன் பண்றோம். இந்த 5 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அது வந்து 2 into 5 வந்து 10 கிடைக்குது. சோ இங்க டிவிடெண்ட்ல வந்து 525 இருக்கு. நம்ம ஒரு நம்பரை சூஸ் பண்ணனும் அப்படின்னா அதுல வந்து நம்ம ஒரு நம்பரை வந்து கோஷன்ட்ல இன்னொரு நம்பரை வந்து டிவைசர் காலத்துல எழுதணும். சோ 5 தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். இந்த 5 எழுதிக்கிறோம். கோஷன்ட்ல இந்த 5 வந்து டிவைசர் காலத்துல எழுதுறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த நம்பருக்கு ஈக்குவலாவோ அல்லது லெஸ் தானா வரணும். சோ 5 5s are வந்து 25. 5 எழுதிக்கிறோம். பேலன்ஸ் 2 5 0 வந்து 0. அந்த பேலன்ஸ் 2 வந்து எழுதிக்கிறோம். அடுத்தது 5 1 is 5 525 minus 525 வந்து 0 கிடைக்குது. சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3025 வந்து நமக்கு என்ன ஆன்சர்னா 55. அந்த 55 வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணும்போது இங்க எழுதிக்கிறோம். சோ தட் இஸ் ஈக்குவல் டு -15 பிளஸ் ஆர் மைனஸ் 55 ஹோல் திங் டிவைடட் பை 4 கிடைக்குது. சோ இதை வந்து பிளஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். மைனஸ் சைன் போட்டோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். சோ y is equal to -15 பிளஸ் 55 by 4. அதே மாதிரி y is equal to -15 minus 55 by 4. இது வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். சோ இது ரெண்டையும் வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா -15 பிளஸ் 55 அது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 40 by 4 கிடைக்குது. சோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 4 is 4 10 4s are வந்து 40. அதே மாதிரி இங்க y is equal to -15 minus 55 இது ரெண்டுமே நெகட்டிவா இருக்குது. சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -70 கிடைக்குது. இந்த டிவைடட் பை 4 அதை எழுதிக்கிறோம். சோ இதை வந்து 2 டேபிள்ல யூஸ் பண்ணோம்னா 2 2s are 4 இங்க வந்து 3 2s are 6 பேலன்ஸ் 1 5 2s are 10. சோ இங்க நமக்கு என்ன கிடைக்குதுன்னா y is equal to 10 by 1 கிடைக்குது. இங்க வந்து -35 by 2 கிடைக்குது. சோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதணும். y is equal to 10, y is equal to -35 by 2 வந்து நமக்கு கிடைக்குது. Since y cannot be negative, y வந்து நெகட்டிவா இருக்காது ஏஜ். சோ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா therefore y is equal to 10 அப்படின்னு எழுதிக்கிறோம். சோ கேர்ள்ஸோட ஏஜ் வந்து 2y எடுத்திருக்கிறோம். சோ y ஓட வேல்யூ வந்து இங்க 10. 2 into 10 வந்து 20 years. அந்த கேர்ளோட ஏஜ் வந்து 20 years. அடுத்தது வந்து அவளோட சிஸ்டரோட ஏஜ், her sister's age நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்னா y ன்னு எடுத்துக்கிறோம். her sister age is y. y ஓட வேல்யூ வந்து 10. that is equal to 10 years. so girl ஓட ஏஜ் வந்து 2y 20 years. அவளோட சிஸ்டரோட ஏஜ் வந்து y is equal to 10 years. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Fifth question, a pole has to be erected at a point on the boundary of a circular ground of diameter 20 meter in such a way that the difference of its distances from two diametrically opposite fixed gates P and Q on the boundary is 4 meter. Is it possible to do so? If answer is yes, at what distance from the two gates should the pole be erected? இதுல என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் கிரவுண்ட், அதோட டயமீட்டர் வந்து 20 மீட்டர். அதுல என்ன பண்றோம், அந்த பவுண்டரியில வந்து ஒரு போல வந்து செங்குத்தா அதை எரெக்ட் பண்றோம் அப்படின்னா செங்குத்தா வைக்கிறோம். சோ இதுல எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பவுண்டரியில வந்து ரெண்டு டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ரெண்டு பிக்சடு கேட் இருக்கு. ஒரு எண்டுல P, இன்னொரு எண்டுல வந்து Q. அந்த பவுண்டரியில இருக்கு. அந்த பவுண்டரி அதுல பவுண்டரியில இருக்கிற அந்த பிக்சடு கேட் P ல இருந்து அந்த போலுக்கும் Q ல இருந்து அந்த போலுக்கும் உள்ள நம்ம அந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குதா? இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்சர் எஸ். அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த போல்ல இருந்து அந்த கேட் Pக்கும் அந்த போல்ல இருந்து அந்த அனதர் கேட் Qக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் என்ன, அதுல எந்த டிஸ்டன்ஸ்ல வந்து அந்த போலை வந்து நம்ம வைக்கணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்.
Fifth solution, இது வந்து circular ground, இதோட diameter வந்து 20 மீட்டர். அந்த பவுண்டரியில வந்து P வந்து ஒரு கேட், அதே மாதிரி Q வந்து ஒரு கேட். X இந்த பிளேஸ்ல தான் வந்து நம்ம போல வந்து எரெக்ட் பண்றோம். இது வந்து 90 டிகிரி X, ஏன்னா இது வந்து ஆங்கிள் இன் த செமி சர்க்கிள். சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா P ல இருந்து X குள்ள டிஸ்டன்ஸ், அதே மாதிரி Q ல இருந்து X குள்ள டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ்ல உள்ள டிஃபரன்ஸ் வந்து 4 மீட்டர் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து இது பாசிபிலிட்டி இருக்கா? அந்த பாசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா P ல இருந்து என்ன டிஸ்டன்ஸ்ல, அதே மாதிரி Q ல இருந்து என்ன டிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து இந்த போல வந்து எரெக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா PQ that is equal to 20 மீட்டர். அதே மாதிரி இந்த டிஃபரன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் PX minus XQ வந்து that is equal to 4 மீட்டர். இதை வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கிறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் we get இது ஸ்கொயர் பண்ணனா அதாவது PX minus XQ whole square, அது வந்து A minus B whole square that is equal to A square minus 2AB plus B square. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா PX square minus 2 into PX into XQ plus XQ square, இந்த 4 வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு that is equal to 16 கிடைக்கும். இந்த px ஸ்கொயர் பிளஸ் xq ஸ்கொயர் இது வந்து டுகெதர் எழுதிக்கிறோம். px ஸ்கொயர் பிளஸ் xq ஸ்கொயர் மைனஸ் 2 into px into xq that is equal to 16. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா since angle QXP that is equal to 90 degree. இது வந்து என்ன ரீசன்னா angle in the semi circle வந்து 90 degree. So இந்த 90 degree ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து நம்ம பித்தாகோரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி என்ன எழுதலாம் அப்படின்னா அதாவது hypotenuse square that is equal to sum of the square on other two sides. அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா by Pythagoras theorem PQ square வந்து that is equal to PX square plus XQ square னு கிடைக்குது. சோ அத இந்த PX square plus XQ square பதிலா PQ square னு நம்ம எழுதிக்கிறோம். சோ PQ square minus 2 into PX into XQ that is equal to 16 அப்படி நமக்கு வந்து கிடைக்குது. PQ ஓட வேல்யூ வந்து 20, so 20 square minus 2PX into XQ that is equal to 16. 20 square வந்து 400, so 400 minus 2PX into XQ that is equal to 16. 16 வந்து ரைட் சைட் பாசிட்டிவா இருக்கு, ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும்போது நெகட்டிவ் ஆயிரும். அதே மாதிரி இங்க வந்து 2PX XQ வந்து நெகட்டிவா இருக்கு, லெஃப்ட் டு ரைட் வரும்போது பாசிட்டிவ் ஆயிரும். So 400 minus 16 that is equal to 2 into PX into XQ. 400 minus 16 வந்து 384 that is equal to 2 into px into xq. இந்த 2 வந்து ரைட் சைடு வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு வரும்போது இது வந்து அதோட ரெசிப்ரோக்கல் டினாமினேட்டர்ல வந்துரும். So 384 by 2 that is equal to px into xq. இது வந்து 2 டேபிள யூஸ் பண்ணலாம். 1 2 is 2, இது வந்து 1 2 is 2 பேலன்ஸ் 1, 9 2s are 18, அடுத்தது 2 2s are 4. So px into xq வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 192 கிடைக்குது. அடுத்தது px plus xq whole square that is equal to px square plus xq square plus 2px into qx. அடுத்தது px square plus xq square வந்து நம்ம என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து 400 plus 2 into 192. அது நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா since px square plus xq square வந்து 20 square, அந்த 20 square வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு 20 into 20 வந்து 400. அந்த 400 தான் வந்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த px into xq அதோட வேல்யூ வந்து 192, அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அடுத்தது வந்து 400 plus 2 into 192, இதை மல்டிப்ளை பண்ணி அது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்ப்போம். 192 into 2 வந்து 2 2s are 4, 2 9s are 18 பேலன்ஸ் 1, 1 2 is 2 plus 1 வந்து 3 384. so இந்த இடத்துல வந்து 384 போட்டுக்கிறோம். px plus xq whole square that is equal to 400 plus 384. so இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 784 னு கிடைக்குது. இந்த 784 வந்து லாங் டிவிஷன் மெத்தட்ல வந்து நமக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ஸ்கொயர் நம்பர் இல்லையா, அது வந்து ஸ்கொயர் நம்பர் எந்த நம்பர் வந்து என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். so 784 லாங் டிவிஷன் மெத்தட்ல வந்து எப்போதுமே நம்ம வந்து 2 டிஜிட்டா எடுக்கணும். இந்த ரைட் சைடுல இருந்து 4 8, அதுக்கு அடுத்தது வந்து கமா 7, இது வந்து சிங்கிள் டிஜிட். சோ இதுக்கு ஸ்கொயர் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 2 தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அந்த 2 வந்து 1 கோஷன்ட்லயும் 1 வந்து டிவைசர்லயும் போடுறோம். 2 2s are 4, 7 minus 4 வந்து நமக்கு 3 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது பிரிங் டவுன் பண்ணும்போது ஒரு பேர் ஆஃப் நம்பர்ஸ் பிரிங் டவுன் பண்ணணும். அப்ப வந்து 84 பிரிங் டவுன் பண்றோம். சோ 384ன்றது டிவிடெண்ட் காலத்துல இருக்குது. இந்த கோஷன்ட்ல இருக்க 2 வந்து 2 வால மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4, அடுத்தது வந்து ஒரு நம்பர் செலக்ட் பண்ணணும். அதை வந்து மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த நம்பர் அல்லது இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கணும் அல்லது இதுக்கு லெஸ் தேனா இருக்கணும். சோ 8 தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இங்க 8 வந்து கோஷன்ட்ல போறோம், அதே மாதிரி 8 வந்து டிவைசர்ல போறோம்.
8 8s are 64, 4 எழுதிக்கிறோம், பேலன்ஸ் வந்து 6, 8 4s are வந்து 32, 32 plus 6 வந்து 38, so 384 minus 384 0 கிடைக்குது, so square root of 784 வந்து 28, so இங்க 784 வந்து 28 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், px plus xq ஸ்கொயர் வந்து 28 ஸ்கொயர், இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா px plus xq, இதை பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுட்டாலும் நமக்கு வந்து இங்க வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும், நெகட்டிவ் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ px plus xq வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 28 கிடைக்குது. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 வந்து எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் px minus xq that is equal to 4. செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் px plus xq that is equal to 28. ஆடிங் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்க மைனஸ் xq இருக்கு, இங்க பிளஸ் xq இருக்கு, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இங்க px இருக்கு, இங்க px இருக்கு, so 2px, இந்த 28 plus 4 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 32 கிடைக்குது. சோ இங்க px 2px வந்து 32 அப்படின்னா px இந்த 2 வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது லெஃப்ட் டு ரைட் போகும்போது நமக்கு எப்படி போகும் அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல் டினாமினேட்டர்ல போகும். இங்க வந்து 2 டேபிள யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 2 is 2, இது வந்து 1 2 is 2, பேலன்ஸ் 1 12, 6 2s are வந்து 12, so px that is equal to 16 அப்படி நமக்கு கிடைக்குது. px is equal to 16 meter. Substituting px that is equal to 16 meter in 1 we get px minus xq வந்து 4 meter. அதுல வந்து இதை substitute பண்றோம். ps வந்து 16 meter. So 16 meter minus xq that is equal to 4 meter. இந்த 4 meter வந்து இங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு. இங்கிட்டு இருந்து இந்த பக்கம் வரும்போது அதாவது ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு வரும்போது நெகட்டிவ் ஆயிரும். அதே மாதிரி இந்த xq வந்து இங்க நெகட்டிவ் இருக்கு. லெஃப்ட் டு ரைட் போகும்போது பாசிட்டிவ் ஆயிரும். So 16 meter minus 4 meter that is equal to வந்து xq கிடைக்குது. 16 meter minus 4 meter அது வந்து 12 meter that is equal to xq. xq வந்து that is equal to 12 meter. நமக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. so therefore வந்து இது yes, இதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the distance from the gate p to the pole x, அதாவது that is px is equal to 16 meter. px வந்து 16 meter, அதாவது போல்ல இருந்து நமக்கு இந்த கேட் p வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா px அது வந்து நமக்கு 16 மீட்டர்னு கிடைக்குது. அண்ட் the distance from the gate q to the pole x, that is xq that is equal to 12 meter. Next sixth question, from a group of 2x square black bees, square root of half of the group went to a tree. Again 8/9 of the bees went to the same tree. The remaining 2 got caught up in a fragrant lotus. How many bees were there in total? இதுல வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2x ஸ்கொயர் வந்து பிளாக் பீஸ் இருக்குது. சோ அதுல வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் half ஆஃப் த குரூப் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2 ஆஃப் 2x ஸ்கொயர் அது வந்து வென்ட் டு எ ட்ரீ, அந்த ட்ரீக்கு போயிடுச்சு. அடுத்தது செகண்ட் பேட்ச் அகைன் 8/9 அப்படின்னா 8/9 ஆஃப் த பீஸ், அதாவது 2x ஸ்கொயர் வென்ட் டு த சேம் ட்ரீ. அடுத்தது செகண்ட் பேட்சும் அந்த மாதிரி ட்ரீக்கு போயிருது. சோ ரிமைனிங் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒன்லி 2 பீஸ் தான் வந்து நமக்கு கிடைக்குது. சோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா how many bees were there in total, டோட்டலா வந்து எவ்வளவு பீஸ் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். Solution, total number of bees வந்து that is equal to 2x square. Number of bees that went to a tree வந்து that is equal to square root of half into 2x square. இதுல வந்து 2 வந்து கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது that is equal to square root of x square. இதுல வந்து ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணும்போது எப்போதுமே ஒரு பேருக்கு 1 எடுக்கணும். சோ இங்க x ஸ்கொயர் இருக்கு, சோ ஒரு x வெளியே எடுத்துறோம், that is equal to x. அடுத்தது செகண்ட் பேட்ச் ஆஃப் bees that went to the same tree. செகண்ட் பேட்ச் வந்து எப்படி போகுது அப்படின்னா 8/9, so 8/9 into 2x square. So இங்க கேன்சல் பண்ண முடியாது, so மல்டிப்ளை பண்றோம். 8 into 2 வந்து 16 by 9 into x square. After this only 2 were left. மிச்சம் இருக்கிறது வந்து 2 வந்து bees தான். So இதுல வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் டோட்டல். therefore total வந்து 2x square மைனஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல போறது x, அடுத்தது மைனஸ் செகண்ட் பேட்ச்ல போறது 16/9 x square, அடுத்தது ரிமைனிங் இருக்கிறது வந்து 2 வந்து bees தான். So இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் bees வந்து எவ்வளவு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க வந்து ஒரே ஒரு டேர்ம் வந்து பிராக்ஷனல் ஃபார்ம்ல இருக்கு. சோ இந்த 9 வந்து காமன் டினாமினேட்டரா எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது 2x ஸ்கொயர் இன்டூ 9, அடுத்தது மைனஸ் எக்ஸ் இன்டூ 9, அடுத்தது ஆல்ரெடி இங்க 9 இருக்கிறதுனால மைனஸ் 16x ஸ்கொயர், இந்த ஹோல் திங் டிவைடட் பை 9 that is equal to 2. இதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம்.
9 வந்து காமன் டினாமினேட்டர் எடுத்ததுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 18x ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் 16x ஸ்கொயர் டிவைடட் பை 9 தட் இஸ் ஈக்குவல் டு 2 இருக்கு. இந்த 9 வந்து இங்க டினாமினேட்டர்ல இருக்கு, லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது வந்து ரெசிப்ரோக்கல் நியூமரேட்டர்ல போயிடும். ஸோ 2 into 9 வந்து நமக்கு 18 கிடைக்குது. ஸோ 18x ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் 16x ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 18. இங்க வந்து 18x ஸ்கொயர் இருக்கு, இங்க மைனஸ் 16x ஸ்கொயர் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஸோ இது ரெண்டையும் வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 18x ஸ்கொயர் மைனஸ் 16x ஸ்கொயர் வந்து 2x ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 9x தட் இஸ் ஈக்குவல் டு 18. 18 வந்து ரைட் சைடு பாசிட்டிவா இருக்கு, ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு வரும்போது நெகட்டிவ் ஆயிரும். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் 18 தட் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஃபேக்டரைஸ் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் வந்து 2, அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து மைனஸ் 18. ஸோ 2 into மைனஸ் 18 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 36. இந்த மைனஸ் 36 வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணா நமக்கு செகண்ட் டேர்ம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அதோட ப்ராடக்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இன்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ப்ராடக்ட் கிடைக்கணும். அதுக்கு வந்து 3 and minus 12 இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அது வந்து 3 minus 12. ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 9. the bigger number sign வந்து நெகட்டிவ். ஸோ மைனஸ் 9. இது வந்து செகண்ட் டேர்ம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கிடைக்குது. ஸோ அதோட ப்ராடக்ட் 3 into minus 12 ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் கிடைக்கும். 3 12s are 36. இந்த மைனஸ் 36ங்கிறது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2 அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் 18 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் 18 ஈக்குவல் டு 0 அப்படின்றது நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா 2x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 12x மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் காமனா உள்ளது x. அந்த x அவுட் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க ரிமைனிங் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிறது 2x பிளஸ் செகண்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது 3. அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம்ல இருக்கிறது வந்து காமனா இருக்கிறது 6. அந்த மைனஸ் 6 அவுட் சைடு எழுதிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த மைனஸ் வெளியே எடுத்துட்டோம், 6 காமன் எடுத்ததுனால இங்க ரிமைனிங் வந்து தேர்ட் டேர்ம்ல இருக்கிறது வந்து 2x. அதே மாதிரி இங்க மைனஸ் ஆல்ரெடி வெளியே போயிருச்சு. சோ இந்த ரிமைனிங் இருக்கிறது ஃபோர்த் டேர்ம்ல வந்து பிளஸ் 3. சோ x into 2x plus 3 minus 6 into 2x plus 3 that is equal to 0. இந்த ரெண்டு டேர்மையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா காமனா உள்ளது வந்து 2x plus 3 அதை அவுட் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது வந்து x, செகண்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது வந்து மைனஸ் 6. சோ 2x plus 3 into x minus 6 that is equal to 0. இந்த ரெண்டு டேர்மையும் வந்து செப்பரேட் பண்ணா அப்ப 2x plus 3 equal to 0, அடுத்தது x minus 6 equal to 0 அப்படின்னு கிடைக்குது. சோ இங்க 3 வந்து பாசிட்டிவா இருக்கு, லெஃப்ட் டு ரைட் போகும்போது நெகட்டிவ் ஆயிரும். இங்க வந்து 6 வந்து நெகட்டிவா இருக்கு, அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் போகும்போது பாசிட்டிவ் ஆயிரும். இததான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். 2x is equal to minus 3. இந்த 2 வந்து லெஃப்ட் சைடு வந்து ப்ராடக்ட்ல இருக்கு, லெஃப்ட் டு ரைட் போகும்போது அதோட ரெசிப்ரோக்கல் வந்து டினாமினேட்டர்ல கிடைக்கும். சோ x is equal to minus 3/2 கிடைக்குது. x is equal to 6 இன்னொரு வேல்யூ கிடைக்குது. x cannot be negative. So therefore x is equal to 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். Therefore total number of b's வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா that is equal to 2x square. x ஓட வேல்யூ வந்து நமக்கு 6 ன்னு கிடைக்குது. that is equal to 2 into 6 square ன்னு எழுதிக்கிறோம். 6 square 6 into 6 வந்து 36. So that is equal to 2 into 36. 2 into 36 வந்து that is equal to 72. So total number of b's வந்து என்ன அப்படின்றது 72. இதுதான் வந்து இந்த questionக்கான answer. Recap: in this video we have seen exercise 3.12 sums 4 to 6. Thank you students.